முடியாது என்ற சமயத்தில் ஆண்டவர் இதுவரைக்கும் நம்ம வாழ வைத்திருக்கிறது. எத்தனை பேர் நீங்கள் சொல்லணும்? நீங்கள் அமைதியாக இருக்கு. எத்தனை பேர் உங்கள் நெஞ்சில் கையை வச்சு சொல்லுங்க பாருங்க. எத்தனை முறை நம்ம ஏன் இந்த உலகத்தில் வாழணும், ஏன் இந்த ஊழியத்துக்கு நம்ம வந்தோம், எத்தனை போராட்டம். இன்னைக்கு ஆண்டவர் இத்தனை வருஷமாக நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அதை நினைத்து நன்றியோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறாரா? நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஜீவனோடு கர்த்தரோடு வைத்திருக்கிறாரே. எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ வியாதியின் படுக்கையில் இருக்கும்போது ஐயோ நான் மறித்து விடுவேனோ, என் பிள்ளைகள் என் மனைவி என்ன ஆவார்கள் என்று சொல்லி கலங்கி தவிச்சீங்க. அப்பதான் ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணீங்க, பேசினீங்க. ஆனா இந்த காலவேளையில ஆண்டவரை பார்த்து நீங்க உண்மையாய் நீங்க ஆண்டவரை ஆராதிக்க ஒரு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே எத்தனையோ உலகத்தில் வாழ முடியாது என்ற இந்த கிருபையை காற்று 85ஆம் ஆண்டு இந்த உலகத்தை விட்டு நான் போக வேண்டும், மடிந்து போக வேண்டும் என்று சொல்லி நினைத்தேங்க. 85லேயே நாம் மடிந்து போக வேண்டியது ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி. ஆனா இந்த 14ஆம் ஆண்டு வரைக்கும், 2014ஆம் ஆண்டு வரைக்கும் கர்த்தர் என்னை என் குடும்பத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். நல்ல சத்தமா நன்றி தகப்பனே, உங்களுடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பின் பிதாவே, அருமையான இந்த ஊழியர் கூட்டத்துக்காக, இந்த பெலோஷிப்புக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலே எங்களோடு நீர் பேசினாங்களே, நீர் எங்களிடத்தில் என்ன பேச வேண்டுமோ, நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை திட்ட தெளிவுமாய் கர்த்தர் நீர் பேசும். நீர் ஆசீர்வதி. அருமையான விக்டரியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலே இந்த கூட்டத்தை நடத்தும்படியாக முயற்சி எடுத்து நடத்தி கொண்டு வருகிற அருமையான தாசனை கர்த்தர் அவருடைய தரிசனங்களை கர்த்தரை நிறைவேற்றும்படி நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய வாஞ்சைகளை கர்த்தரை நிறைவேற்றும்படி நாங்கள் செபிக்கிறோம். அவர் என்ன நோக்கத்துக்காக இந்த கூட்டத்தை ஆரம்பித்திருக்கிறாரோ அதனுடைய காரியங்கள் முழுமையாக கர்த்தரை நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீரே. நம்முடைய ஆவியினாலே கர்த்தர் நீ நடத்துகிறார. தொடர்ந்து உடைய கிருபையின் கரத்திலே இந்த கூட்டத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்லதாக கடந்த முறை விசேஷமான தேவ மனுஷன் காரியங்களுக்கு பிரசித்தார். அது மாத்திரமல்ல, அவர் அதிகமாய் வெளியிடங்களிலே போய் ஊழியர் கூட்டங்களை நடத்தி நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார். இந்தியாவில் 1 வருஷம் வந்து ஆசீர்வாதம் அவர்கள் கடிதங்கள் ஏன் இந்த வருஷம் வருகிறோம். முதலாவது நாள் முன்பாக நம்ம இவங்களை சந்தித்து 2012 அக்டோபரில் சந்தித்தேன். அப்படி அவர் சொன்னால் நான் இந்தியாவுக்கு வர முடியாது, கையில் பணம் கிடையாது, எங்களுக்கு பணம் கொடுத்தா வருவதுன்னு சொன்னார். அந்த அளவுக்கு எளிமையான ஒரு தெய்வ ஊழியம். Such a simple servant of God. And he is always available. But this year, God provided him and made a way for him to come over here along with his daughter. So that Sister Glennis and both are a great blessing. We had a 3-day meeting in our church last Friday, Saturday, Sunday, and our people were so much happy with what God has done through this force. When the very Lord did not pray, millions of the organization and the people have to get this. God is a good God. கர்த்தர் நல்லவர். Amen. Amen. God is a good God. கர்த்தர் நல்லவர். Amen. God is a good God. கர்த்தர் நல்ல கர்த்தர். சத்தமாக சொல்லுங்க. See, I would look up and tell you this morning.
நீங்க சத்தமா ஆமென் சொல்ற வரைக்கும் நான் உங்களை தலைப்பற்றி பார்க்க மாட்டேன். It's so good to be back with you again this year. இந்த வருடமும் உங்களோடு கூட திரும்பவும் இருப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். There are so many things that I wanted to share with you, but time will not permit. உங்களோடு கூட அநேக காரியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. ஆனால் நேரம் அது ஒத்துழைக்காது. I thought about talking with you about the minister and his ministry. உங்களோடு கூட ஒரு ஊழியர், அந்த ஊழியனுடைய ஊழியத்தை குறித்தும் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். I thought about talking with you about the subject of dare to be great. பெரியவனாக வைராக்கியத்தோடு கூட பெரியவனாவதற்கு இருக்கிற அந்த தைரியத்தை குறித்து பேச வேண்டும் என்று நினைத்தேன். But I settled for talking with you about being committed to the dream. ஆனால் கடைசியாக உங்களோடு கூட பேசுவதற்கு நான் தெரிந்து கொண்ட செய்தி தலைப்பு, நீங்கள் பெற்றுக்கொண்ட தரிசனத்திலே உறுதியாயிருங்கள். Everything that I say to you, not word for word, but everything will be highlighted back on the screen, PowerPoint. நான் சொல்லுகிற காரியங்கள், குறிப்புகள் உங்களுக்கு பின்னாடி போடப்படும். அதை நீங்கள் பார்த்து எழுதி கொள்ளுங்கள். So it will make it a little easier for you in writing notes. ஆகவே அதை எழுதி கொள்ள குறிப்புகளை நோட்ஸ் எடுக்க உங்களுக்கு அது லகுவாக இருக்கும். I'm not going to preach today. I'm going to talk with you. Is that all right? நான் இன்றைக்கு பிரசங்கிக்க போவதில்லை, உங்களோடு கூட பேச போகிறேன். உங்களுக்கு சரிதானா? And if you have your Bibles, please turn with me to Genesis chapter 37. உங்களோடு கூட சத்திய வேதம் இருக்குமானால் ஆதியாகமத்தின் புத்தகம் 37ஆம் அதிகாரத்துக்கு திரும்பிக் கொள்ளுங்கள். Genesis chapter 37. I was going to read from verse 5 down through verse 11, but when I took a second glance at this, I thought maybe I would read from verse 2 down through verse 11. 37ஆம் அதிகாரம் 5லிருந்து 11 வரை வாசிக்கலாம். ஆனால் 2லிருந்து வாசிக்கலாம் நினைக்கிறேன். 2லிருந்து 11வது வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடைய ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கான் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்சிகளின் குமாரருடைய இருந்து அவருடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இஸ்ரவேலின் முதல் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாக நேசித்து அவனுக்கு பல வருடமான அங்கியை சேவித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாக நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனுடைய பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலிலே அறுத்து அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதை அவன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தலைமட்டும் குனிந்து உன்னை வணங்குவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். அவள் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான். Joseph is one of the purest types of Christ Jesus that there is in the Word of God. வேதாகம புத்தகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாதிரியாய் இருக்கிற மிகவும்
அதிகமாய் சுத்தமுள்ள பரிசுத்த உள்ளவனாய் இருக்கிற ஒருவன் தான் யோசேப்பு. So many things that he experienced are very similar to the things that Jesus experienced. யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்த காரியங்கள், அநேக காரியங்கள் இயேசு அனுபவித்ததும் ஒரே ஒன்றாய் ஒன்று போகிறது. He was a dreamer and a revealer of dreams. யோசேப்பு சொப்பனக்காரன். அவன் சொப்பனம் கண்டு அந்த சொப்பனத்தை விரிவாக்கம் செய்து வெளியே சொல்வான். He is truly our example of how to keep our trust in God in the midst of difficult circumstances. நம்முடைய நெருக்கமான சூழ்நிலைகளிலே கர்த்தர் மீது எப்படியாய் இன்னும் சார்ந்திருக்க வேண்டும் என்பதற்கான மிக முக்கியமான ஒரு உதாரணமாய் யோசேப்பு இருக்கிறார். He is our example of being faithful to the dream seed that God has planted within our hearts. நம்முடைய இருதயங்களிலே கர்த்தர் போட்டிருக்கிற சொப்பனத்தின் விதையை எந்த அளவுக்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு உதாரணம் யோசேப்பு. Let me ask you this morning, do you have a dream? இந்த கால வேளையிலே உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், உங்களுக்கு சொப்பனம் இருக்கிறதா? All of the rest I'm going to pray for. அப்படி இல்லைன்னா நான் அவளுக்காக ஜெபிக்க போகிறேன். Do we have a dream? நமக்கு தரிசனம் உண்டா? I remember the story of Martin Luther King Jr. in the United States. அமெரிக்கா தேசத்திலே மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் அவருடைய ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. When he was fighting for freedom for the African American people. ஆப்பிரிக்கா மக்களுக்கும் அமெரிக்கா மக்களுக்கும் கிடைக்க வேண்டிய விடுதலைக்காக அவர் போராடி கொண்டிருந்த நாட்களிலே I will never forget his statement, I have a dream. அவர் சொன்ன அந்த ஒரு வரியை நான் மறக்கவே முடியாது. அவர் சொன்னது, எனக்கு ஒரு சொப்பனம் தரிசனம் உண்டு. I have a dream that one day we will walk side by side. அவர் சொன்ன ஒரு காரியம், எனக்கு ஒரு தரிசனம் உண்டு. ஒரு நாள் வரும், அந்த நாளிலே நாங்களும் நீங்களும் ஒன்று சேர்ந்து ஒன்றாய் நடப்போம். I have a dream that one day we will study in the same schools together. அவர் சொன்னார், எனக்கு ஒரு தரிசனம் உண்டு. நாங்களும் நீங்களும் சேர்ந்து ஒரே பள்ளிக்கூடத்தில் ஒன்றாய் படிக்கிற நாள் ஒன்று வரும். I have a dream that one day we will ride the same buses together. அவர் சொன்னார், எனக்கு ஒரு தரிசனம் உண்டு. ஒரு நாள் வரும், நாங்களும் நீங்களும் சேர்ந்து ஒரே பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுகிற சூழ்நிலை ஏற்படும். I have a dream that there will be no more segregation. எனக்கு ஒரு நாள் வரும், எனக்கு ஒரு சொப்பனம் உண்டு. எனக்கு ஒரு நாள் வரும், மேற்கொண்டு பிரிவினைகள் இருக்காது. He died for his dream. அவருடைய சொப்பனத்திற்காக அவர் மரித்தார். My question today is this: how many of us would be willing to die for our dream? என்னுடைய கேள்வி இன்றைக்கு உங்களை பார்த்து நமக்கு இருக்கிற கேள்விதான், எத்தனை பேர் நம்முடைய தரிசனத்திற்காக மரிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறோம்? I was once asked if I were not afraid to come to India and go to Pakistan and Africa. ஒரு முறை நான் இப்படியாக கேள்வி கேட்கப்பட்டேன், நீங்கள் இந்தியாவுக்கு வந்து பாகிஸ்தானுக்கு போய் ஆப்பிரிக்காவுக்கு போவதற்கு உங்களுக்கு பயம் இருக்கிறதா, பயம் இல்லையா என்று கேட்கப்பட்டேன். My reply has always been this: என்னுடைய பதில் எப்பொழுதுமே இதுதான், I would rather go to India, to Africa, to Pakistan or some other country. நான் இந்தியாவுக்கு போவேன், பாகிஸ்தானுக்கு போவேன், ஆப்பிரிக்காவுக்கு போவேன், இல்ல வேற ஏதாவது தேசத்துக்கு போவேன், and die for the sake of the gospel. சுவிசேஷத்திற்காக நான் மரிப்பேன். Then I wouldn't go downtown in Montreal where I live and die for no reason. ஆகவே காரணமே இல்லாம என்னுடைய தேசத்தில் மாற்றங்களை சாவதை விட சுவிசேஷத்திற்காக இப்படிப்பட்ட தேசங்களில் போய் சாவது எனக்கு நலம் என்று சொன்னேன். I have a dream. எனக்கு ஒரு தரிசனம் உண்டு. That God is bringing His church together. கர்த்தர் தம்முடைய சபையை இப்பொழுது ஒன்று சேர்த்து ஒன்றாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். Races, cultures, color does not matter in the kingdom of God. கலாச்சாரங்கள், நிறம், பாரம்பரியம் எதுவும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் பொருட்டல்ல. When we are born into His kingdom, we are to have a dream to reach the world for Jesus Christ. அவருடைய ராஜ்யத்துக்குள் பிறக்கிற நாம் நமக்கு ஒரு தரிசனம் வேண்டும். எப்படியாக இந்த உலகம் இயேசு கிறிஸ்துவின்
சுவிசேஷத்தினால் தொடரப்பட வேண்டும். But all things will not always work out as we plan them when we have a dream. நமக்கு தரிசனம் வரும்பொழுது அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு நாம் போடுகிற திட்டங்கள் எப்பொழுதுமே தரிசனம் நிறைவேறுகிறது போல நடப்பதில்லை. Sometimes there will be difficulty. சில நேரங்களிலே கடின பாதைகள் வரும். For everyone will not value your dream. ஏனென்றால் நீங்கள் பெற்றிருக்கிற தரிசனத்தை எல்லாருமே ஏற்றுக்கொள்வதில்லை, அதை கனப்படுத்துவதும் இல்லை. That is one of the reasons that we are told not to share our dream with everyone. ஆகவே தான் நாம் சொல்லப்பட்டிருக்கிறோம், நாம் பெற்ற தரிசனத்தை எல்லாரிடத்திலும் போய் சொல்லக்கூடாது. If God has given you a dream, that dream is yours and yours alone. கர்த்தர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை தந்திருக்கிறாரா, அது உங்களுக்கு மட்டுமே, அது உங்களுக்கு மட்டுமே. Your wife might not agree with your dream. ஒருவேளை உங்கள் தரிசனத்தோடு உங்கள் மனைவி ஒத்துக்கொண்டு போக மாட்டார்கள். Your family may not understand your dream. உங்கள் குடும்பம் உங்கள் சொப்பன தரிசனத்தை புரிந்து கொள்ள மாட்டார்கள். Some of your church folk will probably think you have lost your brains because of the dream. ஒருவேளை உங்கள் சபை விசுவாசிகள் சில நேரங்களில் யோசிக்கலாம், இவர் பெற்றிருக்கிற தரிசனத்தினாலே இவர் மூளையை இழந்து விட்டார், மூளையே இல்லை அப்படின்னு சபை விசுவாசிகள் நினைக்கலாம். But when God has given you a dream, don't let it go for anything. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை தந்து விட்டாரானால் எந்த சூழ்நிலையிலும் தரிசனத்தை விட்டு விடாதீர்கள். Always remember Romans chapter 8 and verse 28. ரோமர் 8:28 எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். When others do not understand, மற்றவர்கள் உங்களை புரிந்து கொள்ளாத நேரத்தில், when things seem to go wrong, காரியங்கள் தவறாய் நடக்கும் பொழுது, God will make that which seems to be bad work for your good. கர்த்தர் உங்களுடைய பார்வையில் எது தீமையாய் நடந்து கொண்டிருக்கிறதோ அதை உங்களுக்காக நன்மையாக மாற்றுவார். For all things work together for good to those that love God. என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரை நேசிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. To those who are called according to His purpose. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிற அவர்களுக்கு. Let me interject with a question. இப்பொழுது நான் ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கட்டும். As ministers of the gospel, are you sure that you are called according to His purpose? சுவிசேஷத்தின் ஊழியக்காரர்களாக நீங்கள் அவருடைய நோக்கத்தின்படிதான் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்கிற உறுதி உங்களுக்கு இருக்கிறதா? You see, there is a lot of people, especially in our westernized culture, எங்களுடைய கலாச்சாரத்திலே அநேக மக்கள் இப்படியா இருக்கிறார்கள். who want to go into ministry because it seems like it's prestigious. ஊழியத்துக்கு போனால் நமக்கு நல்ல பேர் கிடைக்கும், அது நல்ல ஒரு ஸ்தானம் என்பதற்காக ஊழியத்தை தேர்ந்தெடுக்கிற மக்கள் இருக்கிறார்கள். But I tell you the truth today, beloved. ஆனால் அன்பானவர்களே, நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சத்தியத்தை சொல்கிறேன். If God had not called me, I would quit in a moment. கர்த்தர் என்னை இதற்கென்று அழைக்காவிட்டால் ஒரு வினாடியிலே நான் உடனே இந்த ஊழியத்தை விட்டு போய்விடுவேன். When everything else seems to go wrong and all hell breaks loose. ஒருவேளை காரியங்கள் எல்லாமே தவறாய் போனாலும், நரகமே வெளியே வந்தாலும், Many times the only thing that we've got to hang on to is the call of God Almighty. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிற அழைப்பிலே உறுதியாய் நின்று அவருடைய அழைப்பை பற்றிக் கொள்ள வேண்டும். There have been so many times when I have cried out and said, Lord, why me? அநேக நேரங்களில் அழுது கர்த்தரை பார்த்து கேட்டிருக்கிற ஆண்டவரே, ஏன் நான்? I am not worthy to be doing this. இதை செய்வதற்கு எனக்கு தகுதி இல்லை. I'm not fit to be into this ministry. இந்த ஊழியத்தை செய்வதற்கு நான் ஏற்றவன் அல்ல. But every time I feel like I can't go anymore, நான் எப்பொழுதெல்லாம் இனிமேல் கொண்டு என்னால் முன்னேறி போக முடியாது என்று நினைக்கிறேனோ, there is a fire that shoots up on the inside. என்னுடைய உள்ளான மனிதனுக்குள்ளே ஏதோ ஒரு அக்கினி என்னை வெடித்து கிளம்ப செய்கிறது. The power of the Holy Ghost begins to propel me. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை என்னை வெளியிறங்கமாய் கிரியைகளை செய்ய வைக்கிறார். And as much as in the physical realm, sometimes I just want to stop. I'm tired. சில நேரங்களிலே மாம்சீக ரீதியிலே சில நேரங்களில் நான் சோர்ந்து போய் ரொம்ப களைத்து போதும் வேண்டாம் என்று நினைப்பேன். We
got to keep going because the call is so strong. ஆனால் தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டும் ஏனென்றால் கர்த்தருடைய அழைப்பு பலமானது. The message of the cross is still important. சிலுவையின் செய்தி இன்றளவும் மிகவும் முக்கியமாயிருக்கிறது. Jesus Christ is still saving souls. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஆத்துமாக்களை ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். We still need to reach out and let people know that there is a hell to shun and a heaven to pay. ஆகவே இன்றைக்கும் நாம் செய்ய வேண்டிய காரியம் நரகம் இருக்கிறது, நித்தியமாய் பரலோகம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை ஊர்ஜிதப்படுத்தி தைரியமாக சொல்ல வேண்டும். And so just like Joseph, I still have a dream. ஆகவே யோசேப்பை போல நானும் சொல்லுகிறேன், எனக்கு இன்னும் ஒரு தரிசனம் இருக்கிறது. I have a dream that is gripped by the faith of Almighty God. சர்வ வல்லமையுள்ள தேவன் தந்திருக்கிற விசுவாசத்தை உறுதியாய் பற்றிக் கொண்டபடியாலே எனக்கு ஒரு தரிசனம் உண்டு. I'm still amazed at the power and the presence of God moving. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய பிரசன்னம் இன்னும் அசைவாடிக் கொண்டிருக்கிறதை நான் பார்க்கும்போது நான் ஆச்சரியப்படுகிறேன். I'm still amazed that when I don't feel that I've got any more faith or anything to give, God just begins to move on the scene. சில நேரங்களில் நினைப்பேன், இனி முதற்கொண்டு மேலேறி செல்வதற்கு எனக்கு விசுவாசம் இல்லை, பலனில்லை என்று யோசிப்பேன். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் இறங்கி கிரியை செய்வார். Remember, everyone will not value your dream. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், எல்லாரும் உங்கள் தரிசனத்தை அங்கீகரிக்க மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். We read in our text நாம் அந்த பாயிண்ட்ல வாசித்தோம், that he revealed his dream to his brothers. யோசேப்பு அவனுடைய சொப்பனத்தை சகோதரர்களிடத்திலே சொன்னான். Sometimes you cannot reveal your dream to your nearest person. சில நேரங்களிலே உங்களுடைய சொப்பனத்தை உங்களுக்கு நெருங்கி இருக்கிறவர்கிட்ட கூட சொல்லக்கூடாது. Sometimes it hurts because you got to keep it to yourself. சில நேரங்களிலே அந்த தரிசனங்களை அவர்கள் கேட்கும்போது அவர்களுக்கு கோபம், காயம் உண்டாகிறது. ஆகவே தரிசனத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். See what happened when he told his brothers his dream? They despised him. அவனுடைய சகோதரரிடத்திலே யோசேப்பு சொப்பனத்தை சொன்னபொழுது என்ன நடந்தது? அவனுடைய சகோதரர்கள் அவரை பகைத்தார்கள். I find especially in the church குறிப்பாக சபையில் இருக்கிறபடினாலே that when the congregation doesn't understand where the pastor is going, ஒரு ஊழியக்காரனாக பாஸ்டர் எங்கே போய் கொண்டிருக்கிறார் என்பதை சபை மக்கள் புரிந்து கொள்ளாது இருக்கும்பொழுது, or the way in which the pastor is leading, இல்லாவிட்டால் போதகர் நடத்தி கொண்டிருக்கிற அந்த வழியிலே மக்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கும்போது there is a disgruntlement among the members. ஆக விசுவாசிகளுக்கு இடையே ஒரு சின்ன சலசலப்பு உண்டாகிறது. I've had them say the pastor doesn't know what he's doing. அநேக சொல்லி கேட்டிருக்கிற பாஸ்டர் அவருக்கு என்ன பண்றாருன்னு தெரியல, அவர் என்னமோ பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு மக்கள் சொல்லுகிறார்கள். Because they didn't understand. ஏனென்றால் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. And many times I have had to say to my congregation, stick with me. அநேக நேரங்களில் என்னுடைய சபை மக்களிடத்தில் நான் சொல்லுவேன், என்னோடு கூட சேர்ந்து ஒட்டிக் கொள்ளுங்கள். You might not understand it right now, but we're going someplace. ஆனால் நான் சொல்லுவேன், ஒருவேளை இப்பொழுது உனக்கு இது புரியாமல் இருக்கலாம், ஆனால் நாம் சேர்ந்து ஒரு இடத்திற்கு போக போகிறோம், காத்திரு. And if you will stick with me, we're going together. என்னோடு கூட நீ ஒட்டிக் கொண்டு என்னோடு கூட வருவாயானால் நாம் ஒருமித்து அங்கே போவோம். You see, I'm not interested in going someplace by myself. எனக்கு சில இடங்களுக்கு போக தனியாக போக எனக்கு பிடிக்காது. In the words of John Maxwell, a great American writer, அமெரிக்க ஒரு சிறந்த அமெரிக்க எழுத்தாளர் ஜான் மேக்ஸ்வெல் அவருடைய வார்த்தைகள், he said, he who thinketh that he needeth, this is King James Version, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இப்படியா சொல்லுகிறார், he who thinketh that he needeth, but hath no one following, only taketh a walk. எந்த ஒரு மனிதன் தான் ஒரு தலைவன் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டு போகிறானோ அவனுக்கு பின்னாக ஆட்கள் இல்லாவிட்டால் அவன் வெறும் நடந்து கொண்டு இருக்கிறான். அது வெறும் நடை மாத்திரமே. Many people that I hear talk about it so lonely at the top. அநேகர் மிகவும் தனிமையா இருக்கிறோம் சொல்லி நல்லா உயர்ந்து உச்சகட்டமாய் பேசுவார்கள். And the only reason it
is lonely at the top is because we've not taken someone else along with us. உயர்ந்த ஸ்தானங்களுக்கு போகும்போது தனியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது காரணம் என்ன? நம்மோடு கூட நம் ஆட்களை கொண்டு போகவில்லை. In my church in Nova Scotia, I told them this. அந்த இடத்துல அவங்க அந்த ஊர்ல அவங்க சபையில எப்படியாக சொன்னா, I am going to train you to the point that you do not need me. நான் அவர்களை பார்த்து சொன்னது, நான் உங்களை கற்றுக் கொடுக்கிற அந்த பயிற்சி, அந்த விதம் ஒரு நாளிலே உங்களுக்கு நான் தேவைப்பட மாட்டேன். See, some pastors are insecure. சில சுபாவங்கள் இல்லாவிட்டால், சில சுபாவங்கள் இல்லாவிட்டால் அவர்கள் பாதுகாப்பற்ற நிலைமையில் இருப்பார்கள். Some pastors just want to hold on to everything for themselves. சில ஊழியர்கள் எல்லாவற்றையும் தாங்களே செய்ய வேண்டும் என்று பிடித்துக் கொள்வார்கள். I firmly believe this: if you want your congregation to grow spiritually and numerically, நான் உறுதியாக சொல்லுகிறேன், உங்களுடைய சபை விசுவாசிகள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் மற்ற உலக பிரகாரமான ஆசீர்வாதம் வளர வேண்டுமானால், they need to be trained to the point where they don't need you when they get sick. ஏனென்றால் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கிற பயிற்சியிலே வியாதி வரும்பொழுது அவர்களுக்கு நீங்கள் தேவைப்படாத விதத்தில் அப்படியான பயிற்சி கொடுக்க வேண்டும். But they can call each other and pray for each other and see God move. ஆகவே அவர்களுக்குள்ளாகவே அழைத்து அவர்களாக ஜெபித்து கர்த்தருடைய செயல் நடக்கிறதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். The reason is this: காரணம் இதுதான். as a pastor, you need to be free to give yourself to the study of the Word and to prayer. ஏனென்றால் ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனாக நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பதிலும் ஜெபத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். Too many of our pastors burn themselves out in short period of time. அநேக ஊழியர்கள் சிறிது காலத்திலேயே ரொம்ப களைத்து போய் வெளியே ஓடி ஓடி களைச்சு போயிடுறாங்க. Because they have not committed to the dream and then equipped others to carry the dream. ஏனென்றால் அவர்கள் பெற்றிருக்கிற அந்த தரிசனத்திலே அவர்கள் தங்களை முழுமையாக ஒப்புக்கொடுத்து இல்லாதபடிக்கு மற்றவர்களையும் அதை சேர்த்துக் கொள்ளாமல் இருக்கிறார்கள். So commit to the dream that God has placed within you, but then equip others to carry the dream. ஆகவே உங்களுக்குள் நீங்கள் பெற்றிருக்கிற அந்த தரிசனத்திலே நீங்கள் உறுதியாய் நின்று மற்றவர்களும் அந்த தரிசனத்தில் நடக்க வேண்டும் என்று உறுதியாய் இருங்கள். விட்டுக் கொடுங்கள். One thing is certain: ஒன்று உறுதி, when you have committed to the dream, நீங்கள் தரிசனத்திற்கு உங்களை முழுமையாய் அர்ப்பணித்து ஒப்புக்கொடுத்திருக்கும் போது a plot will be set in motion to abort your dream. உங்களுடைய தரிசனத்தை அழிக்கும்படி, உங்கள் சொப்பனத்தை கொலை செய்யும்படி ஒரு சதி திட்டம் ஏற்படுத்தப்படும். You read in our story that the brothers of Joseph அந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். யோசேப்புடைய சகோதரர்கள் set out a plot to abort the dream that God gave him. கர்த்தர் கொடுத்த அந்த தரிசனத்தை கொலை செய்யும்படி ஒரு சதியை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். Satan will do his best to interrupt the covenant that God has for you or with you. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த உடன்படிக்கை அதை எப்படியாகிலும் அழித்து விட வேண்டும், அதை முடித்து விட வேண்டும் என்பதற்காக பிசாசு எந்த அளவுக்கு முயற்சி எடுப்பான். He is a dream destroyer. ஏனென்றால் அவன் தரிசனத்தை அழிக்கிறவன். Joseph's brothers did two things to him. யோசேப்புடைய சகோதரர்கள் ரெண்டு காரியத்தை அவனுக்கு செய்தார்கள். First, they stripped him of his coat. முதலாவது காரியம் அவனுடைய வஸ்திரத்தை உரிந்தார்கள். This signified their efforts at humiliating him. இது எதை குறிக்கிறது என்றால் அவனை சிறுமைப்படுத்தி அவனை வேதனைப்பட வைத்தார்கள். In other words, they robbed him of the visible sign of the favor that was upon him. அவன் மீது இருந்த காணப்படக்கூடிய தயை, காணப்பட அந்த தயையை அவர்கள் உரிந்து போட்டார்கள். He was stripped of the one visible sign, ஒரே காணப்படக்கூடிய ஒரு அடையாளத்தை that set him apart from the crowd. மற்றவர்களுக்கும் அவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை அவன் வெளி வஸ்திரம் காண்பித்தது. அந்த வெளி வஸ்திர
அஸ்திரத்தை அடையாளத்தை அவன் சகோதரர்கள் உரிந்தார்கள். And Satan's plan is to strip you of the distinguishing mark of your life and ministry. ஆகவே நல்லா கவனிங்க, ஊழியக்காரர்களாக இருக்கிற நமக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் ஒன்று, ஒரு அடையாளம் இருக்கும். அந்த அடையாளத்தை பிசாசு உரிய இல்லாவிட்டால் அதை எடுத்துக் கொள்ள முயற்சிப்பான். His brothers secondly threw him into an empty pit. அதற்கு பிறகு அவருடைய சகோதரர்கள் அவனை தூக்கி ஒரு காலியான பள்ளத்திலே அவனை போட்டு விடுகிறார்கள். This signified the utter disdain that they had for him. அவனுக்கும் இவர்களுக்கும் இருந்த இன்னொரு வித்தியாசத்தை அது காண்பிக்கிறது. They left him in a desolate place without any resources. எந்த ஒரு தேவையிலும் சந்திக்கப்பட முடியாத ஒரு தனித்தன்மையான இடத்திலே அவன் போடப்பட்டான். Can you imagine being in a pit without water? நல்லா கவனிங்க, ஒரு தண்ணி இல்லாத குழியிலே இருக்கிறது கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? And no way to get water. You're thirsty. தாகமா இருக்கிறீங்க, தண்ணி கிடைக்கவும் இப்போ உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. But that's what they did to him, and that's what Satan will do to us if we let him. இதைத்தான் யோசேப்புக்கு சகோதரர்கள் செய்தார்கள். தரிசனம் பார்க்கிற அவனுக்கு பிசாசு நமக்கும் இப்படிப்பட்ட காரியங்களை தான் செய்கிறான். Have you ever noticed that most times when people go through a difficult time in life, அநேக நேரங்களில் நீங்கள் கவனித்து பார்த்திருக்கிறீர்களா, மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டமான பாதையில் செல்லும் பொழுது they have a tendency to neglect two things. அவர்களுக்கு ரெண்டு முக்கியமான காரியங்கள் தேவை. First, they neglect their prayer life. முதலாவது காரியம் அவரை தள்ளி விடுகிறது, நம்முடைய ஜெப வாழ்க்கையை தள்ளி விடுகிறார்கள். And secondly, they neglect their Bible reading. இரண்டாவது தேவையில்லை, ரெண்டு காரியத்தை அவர்கள் மெதுவாக தள்ளி விடுகிறார்கள், விட்டு விடுகிறார்கள். அது ஒன்று ஜெபம், இரண்டாவது வேத வாசிப்பு. And these are the resources that Satan wants to strip us of so that he can gain victory over us. இந்த ரெண்டு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மையான காரியங்களை கொண்டு வரும். ஆகவே பிசாசு முதலாவது இந்த ரெண்டு அடிப்படை தேவையான காரியங்களை நம்மை விட்டு உரிந்து போட முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். அதன் மூலம் நாம் ஜெயப்பெறாமல் இருப்போம். In reading through the story, it is amazing to me how that his brothers could just sit a few feet away from him and still eat and drink. நல்லா கவனிங்க, எனக்கு மிகவும் வாசித்த போது நான் பார்த்த ஒன்று, இவனை குழியிலே போட்டுவிட்டு கொஞ்சம் தூரத்தில் தான் தம்பி குழியில இருக்கிறான், சகோதரர்கள் வெளியே அமர்ந்து கொஞ்ச தூரத்தில் உட்கார்ந்து சாப்பிட்டு குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். While he sits in the pit. ஆனால் இவனோ இப்பொழுது குழியில இருக்கிறான். This was a deep pit. இது ஒரு ஆழமான குழி. This pit was so deep that there was no way that his father could ever find him. இந்த பள்ளம் மிகவும் ஆழமா இருந்தபடினாலே தன்னுடைய தகப்பன் எவ்வளவு முயற்சித்தாலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பள்ளம். But the eyes of his heavenly Father was upon him. ஆனால் பரலோக தேவனுடைய பரலோக பிதாவுடைய கண்கள் யோசேப்பின் மீது இருந்தது. You see, when you sink so low that you feel there's no way out. சில நேரங்களில் ஐயோ நான் இப்படிப்பட்ட பள்ளத்தில் இருக்கிறேனே, இனி எனக்கு வழி இல்லை என்று சொல்லி நீங்கள் அங்கலாய் இருக்கிற அந்த நேரத்தில் வேற வழியே இல்லை. When everything is against you. எல்லாம் உங்களுக்கு எதிராய் கிரியை செய்யும் போது, when you don't know where to turn or to whom to look next. எந்த பக்கத்தில் திரும்புவது, யாரை அடுத்தது பார்ப்பது என்று கூட
hindrances, apparent setbacks to develop your dream. உங்களுடைய தரிசனத்தை வளர்க்கும்படியாக சில கொஞ்சம் கடினமான பாதைகளை இல்லாமல் பின்னெடுக்கிற பாதைகளை உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் தருகிறார். I remember one time being told, ஒரு முறை என்னிடத்தில் இப்படியாக சொன்னது எனக்கு ஞாபகம் வருகிறது. when going through a difficult circumstance, மிகவும் நெருக்கமான ஒரு சூழ்நிலை நான் போய்க்கொண்டிருந்த போது, well, you can't be in the will of God or you would not have such trouble. நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தில் இருந்தால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் போராட்டங்கள் உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லி கேட்டேன். Because if you're in the will of God, everything works out great. கர்த்தருடைய சித்தத்தில் நீங்கள் இருப்பீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிறந்ததாகவே நடக்கும். I mean, if you're in the will of God, you've got money, you've got houses, you've got cars. இப்படியாய் சொல்லுவாங்க, நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தில் இருந்தா உங்களுக்கு பணம் கிடைக்கும், உங்களுக்கு கார் கிடைக்கும், உங்களுக்கு வீடு கிடைக்கும். Everything is just great. எல்லாமே பெருசா இருக்கும். But can I tell you today, with all of the love that I know how, ஆனால் மிகுந்த அன்போடு கூட எனக்கு எப்படி தெரியும் என்பதை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? when you are in the perfect divine will of God, கர்த்தருடைய பரிபூரண தெய்வீக சித்தத்தில் நீங்கள் இருக்கும்போது things won't always go right. காரியங்கள் எப்பொழுதுமே சரியாய் நடப்பதில்லை. When you determine that you are going to do what God has called you to do, கர்த்தர் எனக்கு என்னை எதற்காக அழைத்தாரோ அதை நான் செய்ய போகிறேன் என்று நீங்கள் தீர்மானித்து செய்ய ஆரம்பிக்கும் போது, the devil looks at you and he puts a target on your back. பிசாசு உங்க பின்னாடி ஒரு டார்கெட் வச்சிருக்கான், இவனை பேர் அடிக்கணும் அப்படின்னு. And he throws everything that he can your way. பிசாசு ஒரு குறியை வைத்து அவனால என்னென்னலாம் தூக்கி எறிய முடியுமோ அதையெல்லாம் அவன் மேல தூக்கி எறிய பார்க்கிறான். That's why we need to shield the faith. ஆகவே தான் விசுவாசத்தின் கேடயம் நமக்கு தேவை. That's why we need the helmet of salvation. ஆகவே நமக்கு இரட்சணியம் என்னும் தலைச்சீராய் நமக்கு தேவை. That's why we need our feet shod in preparation of the gospel of peace. ஆகவே சுவிசேஷத்தை எந்த நேரத்திலும் பிரசங்கிக்கக்கூடிய பாதரட்சை நமக்கு தேவை. That's why we need an infusion of the power of the Holy Spirit. ஆகவே தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எப்பொழுதும் நிறைந்திருக்கிற அனுபவம் தேவை. Because we need to let the enemy know that there's absolutely nothing he can throw at us that will stop us. ஆகவே பிசாசு இதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் என்னத்தை இவன் மேல தூக்கி போட்டாலும் அவர்கள் செய்ய போவதை நிறுத்த போவதில்லை என்பதை பிசாசு அறிந்து கொள்ள வேண்டும். We are going through with Jesus Christ regardless. நாம் என்ன சூழ்நிலை மாறினாலும் இயேசுவோடு கூட நடப்பதுதான் நான் மாறவே இல்லை. Sold into Egypt next. இப்பொழுது எகிப்திலே விற்கப்படுகிறான். It's bad enough that his brothers put him in the pit. அவனுடைய சகோதரர்கள் குழியிலே போட்டது அதுவே ரொம்ப மோசமான காரியம். But then they took him from the pit and sold him to a band of traitors. இப்பொழுது அந்த குழியிலிருந்து யோசேப்பை எடுத்து அங்கே வந்து கொண்டிருந்த அந்த வழிபோக்கர் இடத்திலே அவனை விற்று விடுகிறார்கள். Who are traveling to Egypt. அவர்கள் எகிப்திற்கு பிரயாணம் செய்து கொண்டு போகிறவர்கள். Here's a boy that's living in the land of promise. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சிறு பையன். But they sold him into Egypt, a type of sin. ஆனால் இப்பொழுது பாவத்துக்கு அடையாளமாக இருக்கிற எகிப்திற்கு இவன் விற்கப்படுகிறான். That's what the enemy wants to do with us, is get us into this area of sin. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் பிசாசு இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வருகிறார். என்ன காரியம்? நம்மை பாவத்துக்குள்ளே தள்ள முயற்சிக்கிறார். But let me encourage you. ஆனால் உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். Greater is he who is in you than he who is in the world. உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். Hear me, devil. பிசாசே, நான் சொல்றதை கேளு. You've got no authority over God's people. கர்த்தருடைய பிள்ளைகள் மீது உனக்கு அதிகாரம் இல்லை. Jesus said, I give unto you
to tread upon serpents and scorpions and over all the power of the enemy. தேள்களையும் சர்ப்பங்களையும் மிதிக்கவும் எல்லா அந்தகார வல்லமைகளை முறியடிக்கவும் உங்களுக்கு நான் வல்லமை தந்திருக்கிறேன். Absolutely nothing shall by any means hurt you. ஆகவே உங்களை எந்த விதத்திலும் எதுவும் உங்களை பட முடியாது. Isaiah 54 verse 17 put it this way. ஏசாயா 54 அதிகாரம் 17 வசனம். Said no weapon that is formed against you shall prosper. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். So hear me, devil. ஆகவே பிசாசே நான் சொல்றதை கேளு. You cannot form a weapon. நீ ஒரு ஆயுதத்தை எனக்காக ஆயத்தம் பண்ண முடியாது. That will take down God's people when they're committed to a dream. ஏனென்றால் தரிசனத்தை ஒருவர் ஒப்புக்கொடுத்து அந்த வழியிலே போகும்போது சத்துருவால் ஒன்றும் செய்ய முடியாது. Notice Joseph. யோசேப்பை பாருங்க. What appeared to be greater distress அவனுக்கு எது பெரிய துக்கமாய் கருதப்பட்டதோ was actually God's way of getting him out of the pit. ஆகவே எது மோசமாய் கருதப்பட்டதோ ஆனால் அதுவே குழியிலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு காரணமாய் இருந்தது. See, God will use anything that God has to use to get us where He wants us to be. நாம் எங்கே போக வேண்டுமோ எந்த இடத்தில் நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரோ அந்த இடத்திற்கு நம்மை கொண்டு செல்ல கர்த்தர் எந்த வழியையும் உபயோகிக்கிறார். God will use anyone that God wants to use to get us out of the pit. குழியிலிருந்து வெளியே வருவதற்கு எந்த யாராலும் எந்த மனிதரையாலும் எப்படியும் கர்த்தர் பயன்படுத்தி நாம் செல்ல வேண்டிய இடத்திற்கு கர்த்தர் கொண்டு வருவார். I don't have it written down here, but I remember a story அன்னைக்கு எது எழுதியிருக்கல ஆனால் ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருது. of a lady who lived next door to an atheist. ஒரு சகோதரி பக்கத்துல தெய்வமே இல்லாத ஒரு நாத்திகன் இருந்தார். Every day she would have her windows open and she would be praying. ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஜன்னல் கதவுகளை திறந்து அவள் ஜெபித்துக் கொண்டே இருப்பாள். One day she's praying because she has nothing to eat. அவளுக்கு சாப்பிட இப்போ ஒண்ணுமே இல்லை. ஆக ஒரு நாள் அவள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். And she's praying, Lord, I need your help. I need you to send me some food. அவள் ஜெபிக்கிறாள், ஆண்டவரே எனக்கு இப்போது உம்முடைய உதவி தேவை. எனக்கு சாப்பிட ஆகாரம் இல்லை. எனக்கு சாப்பாடு வேண்டும். I'm going hungry. எனக்கு பசியா இருக்கிறது. You are my provider. நீரே எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவர். You are my sustainer. நீரே என்னை பிடித்து தாங்குகிறவர். You are my keeper. நீரே என்னை வைத்துக் கொள்பவர். I trust you. உம்மையே சார்ந்திருக்கிறேன். The atheist heard her. இப்போ அந்த நாத்திகன் பக்கத்துல இருந்த நாத்திகன் இந்த ஜெபத்தை கேட்டான். And he said, I'm going to fool that woman. இப்போ இந்த அம்மாவை நான் முட்டாளாக்க போறேன். I'm going to buy her some groceries. அவளுக்கு இப்போ தேவையான சில மளிகை சாமானை இப்போ நான் வாங்க போறேன். That'll stop her praying. ஆகவே அதுக்கப்புறம் இவன் ஜெபத்தை நிறுத்திடுவான். So he went to the store. ஆகவே அவன் கடைக்கு போனா He bought her a whole bunch of groceries to last for the next week. ஆகவே அடுத்த வாரத்துக்கு தேவையான எல்லா மளிகை சாமானையும் இந்த ஆள் நாத்திகன் வாங்கிட்டு வந்துட்டான். Put them on her doorstep and then ran and pushed the doorbell and ran and hid behind the bushes. அந்த கதவு வாசல்ல வைத்துவிட்டு அவன் பெல் அடிச்சு குடுகுடுன்னு ஓடி போய் ஒளிந்து கொண்டான். She came out and saw the groceries and she began to holler, thank God, God sent me groceries, hallelujah, glory to God. அந்த கதவை திறந்து பார்த்த உடனே கதவுக்கு வெளியே மளிகை சாமான் பார்த்த உடனே ஒரே சந்தோஷம். பரவாயில்லை, கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு உடனடியாக எனக்கு சாப்பாட்டுக்கு தேவையான சாமான கொண்டு வந்தான்னு சொல்லி அங்கேயே குதித்து அவள் கர்த்தருக்கு நன்றி செலுத்த ஆரம்பித்தாள். All of a sudden he jumped out from behind the bushes and he said, gotcha! God didn't give you the groceries, I did. இப்போ உடனே ஒளிந்து கொண்டிருந்த அவன் வெளியே சொல்றான், ஏய் மாட்டிக்கிட்ட, இது ஒன்றும் ஆண்டவர் கடவுள் கொடுத்ததல்ல, இது நான் உனக்கு கொடுத்தது என்று சொன்னான். She began to have another glory fit. இப்போ அதை காட்டிலும் பயங்கரமான சந்தோஷம் வந்து பயங்கரமான மகிமையில கர்த்தர் துதிக்க ஆரம்பிச்சுட்டா. She said, God gave me the groceries and he used the devil to pay for them. அவன் சொன்ன ஒரு காரியம்
find yourself in a pit of despair today, ஆகவே ஒருவேளை உங்களுடைய தரிசனம் பெற்றுக்கொண்டும் இன்றைக்கு குழியின் அனுபவத்திலே நீங்கள் இருக்கிறதா நீங்கள் உணர்வீர்களானால் God will use the devil to put the ladder down there to bring you back up if he has to. கர்த்தர் பிசாசை பயன்படுத்தி குழியில் ஒரு ஏணியை போட்டு உங்களை வெளியே கொண்டு வர கர்த்தரால் முடியும். Trust him. ஆகவே அவரை Trust him. நான் சொல்லுகிறேன் அவரை He is worthy. அவரே பாத்திரர். He is worthy and he can't be trusted because he's our God. அவரே பாத்திரரும் அவரே நம்பப்படத்தக்கதுமாய் இருக்கிறபடினாலே அவரே நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். I'd better hurry. Thirdly, மூன்றாவதாக God uses difficult challenges to prepare you for his ultimate will. கர்த்தருடைய இறுதி கட்ட இல்லாவிட்டால் முழுமையான சித்தத்தை பயன்படுத்துவதற்கு நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் சில சவாலான கடினமான பாதைகளை உங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக பயன்படுத்துகிறார். Remember, he's in the pit. நல்லா கவனிங்க, இப்போ அவன் குழியில் இருக்கிறான். He's taken from the pit to Egypt. இப்போ குழியிலிருந்து எடுக்கப்பட்டு எகிப்திற்கு விற்கப்படுகிறார். In Egypt, he is sold unto Potiphar. இப்பொழுது எகிப்திலே போத்திபாருக்கு விற்கப்படுகிறார். When he's sold to him, he's not just a slave, he becomes the overseer of Potiphar's house. இப்போ போத்திபாருடைய வீட்டுக்கு விற்கப்பட்ட உடனே இவன் அடிமையாய் அங்கே இல்லை. இப்போ அந்த வீட்டின் மேற்பார்வையாளராக எல்லா அதிகாரங்களும் கொடுக்கப்படுகிறது. It's during this time that Joseph learns the art of administration, business administration. இந்த வீட்டில் இருக்கும் பொழுதுதான் எப்படி காரியத்தை சரி செய்வது, தொழில் நடத்துவது, எந்த அளவுக்கு அந்த காரியத்தை நடத்துவதை கற்றுக்கொண்டார். Pastors, I want to tell you this. To be successful in ministry, you have to learn the art of business administration. ஆகவே யோசேப்பு அந்த இடத்தை வைத்து கர்த்தர் நிர்வாகத்தின் திறனை, நிர்வாகம் எப்படி நிர்வகிப்பது என்று கற்றுக் கொடுத்தார். அதே போல ஊழியக்காரர்களாக நாம் எப்படி நிர்வாகத்தை செய்ய வேண்டும், தொழில் ரீதியான நிர்வாகத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பதை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். Now, if you were like me at all, நீங்க என்ன போல இல்லாவிட்டால் you do not like administration. உங்களுக்கு நிர்வாகமே பிடிக்காது. I don't like administration. ஏன்னா எனக்கு நிர்வாகமே பிடிக்கவே பிடிக்காது. But in order to be in ministry, and especially as a pastor, we have to learn the art of administration. ஆகவே ஊழியக்காரர்களாய் நாம் ஊழியத்தில் இருக்கிறபடினாலே எப்படி நிர்வாகத்தை நடத்துவது, நிர்வகிப்பது என்பதை ஊழியக்காரர்கள் அறிந்தே இருக்க வேண்டும். Pastor Bowers touched on that yesterday. Pastor Bowers அவர்கள் நேற்று அதை தொட்டார்கள். When he talked about right relationships and having people in place, your assistant pastor, your evangelistic pastor, your youth pastor, and so on. நேற்று அவர் சொல்லும்போது சொன்னார், மக்களோடு கூட நமக்கு இருக்க வேண்டிய உறவுகள் எப்படி இருக்க வேண்டும், இளம் வாலிபர்களுக்கான ஊழியர்கள், சுவிசேஷகர்களுக்கான எப்படியாய் நாம் ஊக்குவிக்கிற அந்த ஒரு உறவை குறித்து அவர் பேசினார். But a note of caution regarding putting people in place. ஆனால் நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையோடு கூட ஒரு மனிதனுக்கு பொறுப்பை கொடுத்து ஒரு இடத்துல வைக்கும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையோடு கூட நீங்கள் செய்ய வேண்டும். Make sure that the persons that you put around you உங்களை சுற்றிலும் நீங்கள் பொறுப்பிலே போடுகிற மனிதர்கள் are people that support the vision and the dream that God has given to you for your congregation. சபைக்கென்று கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்திலே அதை சார்ந்து அதற்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதிலே நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். Because they can either break your ministry or make your ministry. ஏனென்றால் அவர்களால் உங்கள் ஊழியத்தை உடைக்கவும் முடியும், ஊழியத்தை கட்டவும் முடியும். Notice Joseph's integrity. This in Potiphar's house. போத்திபாருடைய வீட்டிலே யோசேப்புடைய நீதியை அங்கே பாருங்கள், அவருடைய பரிசுத்த வாழ்க்கையை பாருங்கள். Is where his integrity is developed. இங்கே அவருடைய பரிசுத்தம் வளர்க்கப்படுகிறது. Notice that he is a slave.
அவன் இப்போது அடிமையாய் வந்தான். He learns the art of business administration. நிர்வாகம் எப்படி செய்வது என்பதை கற்றுக்கொண்டான். And his integrity is developed as well. அவனுடைய உத்தமம் இப்பொழுது நன்றாக வளர்க்கப்படுகிறது. For it is while he's at this place of employment ஏனென்றால் இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அவனுக்கு வேலை கிடைத்த இந்த நேரத்தில் that Mrs. Potiphar sets her eyes upon him. மிஸ்ஸஸ் போத்திபார் அவர்கள் இப்பொழுது இவன் மீது கண்களை போட்டார்கள். And she said, that Hebrew boy looks good. அந்த எபிரேய பையன் செமையா இருக்கான். My husband is away, bless his heart, he can stay away. என் புருஷன் இல்ல வெளியெடுக்கிறார், ஆகவே நல்லா அவர் அங்க இருக்கட்டும். And I've got a Hebrew boy in my house. இப்போ என் வீட்டுல ஒரு எபிரேய பையன் இருக்கிறான். I'm determined that we're going to have just a little bit of fun while my husband is away. ஆகவே என் புருஷன் இல்லாத நேரத்திலே இப்பொழுது அந்த எபிரேய பையனோடு கூட நான் முடிந்த வரையிலும் நான் கொஞ்சம் உல்லாசமா இருக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிறார். But Joseph thought about three things. ஆனால் யோசேப்பு மூன்று காரியங்களை குறித்து யோசிக்கிறார். He first thought about who I am. முதலாவது அவர் யோசித்தது நான் யார். Secondly, he thought about whose I am. இரண்டாவதாக நான் யாருடையவன் என்பதை யோசித்தார். And thirdly, he thought about the effects of his decision because his dream is at stake. மூன்றாவது அவருடைய தரிசனம் என்னவா இருக்கிறது, இந்த தீர்மானம் எந்த விளைவுகளை கொண்டு வரும் என்பதையும் அவர் தீர்மானம் யோசித்திருந்தார். Who is he? அவன் யார்? He is first of all a Jew முதலாவது அவன் ஒரு யூதன் and a slave. அவன் ஒரு அடிமை. Secondly, he's a child of God. இரண்டாவது அவன் கர்த்தருடைய பிள்ளை. He said, God is my Lord. ஆகவே அவன் சொல்லுகிறான் கர்த்தர் என்னுடைய தேவன். He has watched over me to this point in time. இந்த நேரம் இந்த வயது வரைக்கும் அவர் என்னை பார்த்துக் கொண்டு வந்திருக்கிறார். He took me from the pit. அவர் என்னை குழியிலிருந்து தூக்கினார். He brought me to Egypt. எகிப்துக்கு கொண்டு வந்தார். He set me up as the overseer of the house. இந்த வீட்டுக்கு தலைவராக வீட்டை மேற்பார்வையிட அவர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். There's nothing kept from me except for the wife. உன்னை தவிர போத்திபாருடைய மனைவியை தவிர மற்ற எல்லாம் என்னுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And if I mess with the wife, ஆகவே மனைவியோடு கூட நான் ஏதாவது செய்துவிட்டால் my dream will be destroyed. என்னுடைய தரிசனம் அழிக்கப்படும். And he said, I dare not let the dream that God has placed in my life be destroyed for one night. ஆகவே ஒரு ராத்திரிக்காக கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற பெரிதான தரிசனத்தை நான் அழித்து விடாமல் காத்துக்கொள்ள வேண்டும் என்பதில் உறுதியாயிருந்தான் யோசேப்பு. She got a hold of his coat. அவனுடைய வஸ்திரத்தை அவன் பிடித்துக் கொண்டார். And he thought it's better to lose the coat அவனுடைய வஸ்திரத்தை மேல் வஸ்திரத்தை விட்டு போறது நல்லது என்று அவன் தீர்மானித்தார். than it was to lose a good character. வெளியிருக்கிற வஸ்திரத்தை விடுறது நல்லது, நல்ல சுபாவத்தை விடுறது நல்லதல்ல. Bible teaches that a good name is rather to be chosen than rubies. வேதம் சொல்கிறது முத்துக்களை பார்க்கும் நல்ல பெயர் நல்லது. He wanted a good name. அவனுக்கு நல்ல பெயர் தான் தேவை. See, the Bible tells us that God can use us if we keep our good name. வேதம் சொல்கிறது நம்முடைய நல்ல பெயரை நாம் காப்பாற்றிக் கொள்வோமானால் கர்த்தரால் இன்னும் வல்லமையாக நம்மை பயன்படுத்த முடியும். Do you know that we have something like 1,500 to 2,000 pastors in North America that are leaving the ministry every single month? ஒவ்வொரு மாதமும் நார்த் அமெரிக்காவிலே 1500க்கும் 2000 ஊழியக்காரர்களுக்கும் மேலாய் ஊழியத்தை விட்டு சபையை விட்டு அவர்கள் பின்வாங்கி போய் கொண்டிருக்கிறார்கள். Some through misappropriation of funds. சில வேடிக்கையான காரியங்களை செய்து கொண்டு போகிறார்கள். Some through falling with a woman. சிலர் பெண்களின் பாவத்திலே விழுந்து விடுகிறார்கள். Some because of church boards beginning to be so hard on them. சிலர் சபையின் அந்த கட்டுப்பாடு, சபையின் அமைப்பு, கமிட்டி இதெல்லாம் அவர்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்கிறதுனால போய் விடுகிறார்கள். Can't take the
stress anymore. இனி முதற்கொண்டு மேல் அழுத்தங்களை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. Can I tell you today? இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? That God never meant for His children to be under that kind of stress. அப்படிப்பட்ட மன அழுத்தத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. God meant for His men and women that are called by the Spirit to be so full of the Holy Ghost. அவருடைய ஆவியினால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற கர்த்தருடைய மனுஷிகள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பம். So that when we come in their presence, we are not thinking about any kinds of financial gain. We're not thinking about sexual immorality. But what we're thinking about is the power of the risen Christ. ஆகவே ஊழியத்துக்கு வரும்போது, ஊழியத்தை செய்யும் பொழுது எனக்கு பணம் கிடைக்கும், இல்லாவிட்டால் என்னுடைய மாம்ச இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்ற எண்ணம் வராதபடிக்கு என்னுடைய வாஞ்சை விருப்பமெல்லாம் உயிர் தெரிந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும். God help us to be full of the Holy Ghost. பரிசுத்த ஆவியினானவரால் முழுமையாய் எப்பொழுதும் நிரம்பி இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. See, integrity is sometimes punished before it is rewarded. உத்தமம் கனப்படுத்துவதற்கு முன்பாக சில நேரங்களிலே தண்டிக்கப்படுகிறது. Mrs. Potiphar's accusation once again got Joseph thrown into the dungeon. இப்போ போத்திபாருடைய குற்றச்சாட்டு, போத்திபாருடைய மனைவி குற்றச்சாட்டு, யோசேப்பு மறுபடியும் சிறைச்சாலைக்குள் தள்ளப்படுகிறார். Can you imagine from the pit கொஞ்சம் யோசித்து பாருங்க, குழியிலிருந்து to being sold as a slave, இப்போ அடிமையாக விற்கப்பட்டான், to being accused of rape, கெடுக்க வந்தா என்று சொல்லி குற்றச்சாட்டப்பட்டு விட்டார். to now being thrown in a pit again. இப்போ மறுபடியும் குழிக்குள்ள சிறைச்சாலைக்கு தள்ளப்படுகிறார். You would almost think he would have given up on his dream. ஒருவேளை இப்போ நம்ம வாசிக்கிறபடி நம்ம பார்த்தா யோசிப்போம், அப்ப அவன் தரிசனத்தை அவன் இழந்திருப்பான், விட்டிருப்பான், நடக்காது நினைச்சிருப்பான். But can I tell you today? ஆனா நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? When God plants a dream on the inside of you and you know it's God. உங்களுக்குள்ளாக கர்த்தர் ஒரு தரிசனத்தை வைக்கும் பொழுது உங்களுக்கு மட்டும் அது தெரியும், இது கர்த்தர் தந்திருக்கிறார், அதை எப்படியும் செய்வார். There might be a setback sometime. ஒருவேளை சில நேரங்களிலே உங்களை பின் இழுக்கிற அனுபவங்கள் மோசமாய் மாறலாம். But whenever there is a setback, எப்பொழுதெல்லாம் அப்படிப்பட்ட வீழ்ச்சிகள் பின் இழுக்கிற அனுபவங்கள் வருகிறதோ, God will use it as a setup. கர்த்தர் அதை உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேறி செல்வதற்காக அதை பயன்படுத்துவார். That His glory might be revealed in us. ஏனென்றால் அதன் மூலமாக அவருடைய மகிமை நமக்குள்ளே வெளிப்படும். It rains on the just and the unjust. அது நல்லோருக்கு நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் அது ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. The psalmist David had some hard questions for God சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தரிடத்தில் கடினமான கேள்விகளை கேட்கிறான். concerning the prosperity of the wicked and the poverty or difficulties of the righteous. துன்மார்க்கன் செழிப்பாய் வாழ்வதை குறித்தும் நீதிமான்கள் கஷ்டப்பட்டு பாடுபடுவதை குறித்தும் அவன் கேள்வி கேட்கிறான். He said, until I went to the house of God. அவன் சொல்லுகிறான், கர்த்தருடைய வீட்டிற்கு போகும் வரை. And then he understood their end. அதுக்கப்புறம் அவன் புரிந்து கொள்கிறான், முடிவு இருக்கிறது. Sometimes it looks like the world is prospering. சில நேரங்களில் நாம் சுற்றி பார்க்கும்பொழுது உலகத்தில் வாழ்கிற அநேக அந்நியர்கள் நம்மை விட செழித்துக் கொண்டிருக்கிறார்கள். It looks like the church is in poverty. அநேக நேரங்களில் பார்க்கிறோம், சபையோ பஞ்சத்தில் அடிபட்டுக் கொண்டிருக்கிறது. But a good trip to church ஆனால் சபைக்கு வருவது ஏதோ ஒரு பயணம் will change our outlook. நம்முடைய வெளி தோற்றத்தை மாற்றிவிடும். First, I might put it this way, it will change our inlook. நான் இப்படியாய் சொல்லுகிறேன், நம்முடைய உள்ளரங்க உள் பார்வை, உள்ளான மனிதனுக்கு இருக்கிற பார்வை மாறிவிடும். And when it changes our inlook, our outlook will change. நம்முடைய உள் பார்வை மாறும் பொழுது வெளி தோற்ற பார்வையும் மாறிவிடும். Our outlook will change because our outlook has changed. நம்முடைய வெளி தோற்றம் மாறிவிடும், ஏனென்றால் நாம் மேலோட்டு நோக்குகிறோம். You see, we're no longer centered on ourselves. நம்முடைய இனிமேலும் நம்முடைய சொந்த சுயத்தை நாம்
இயேசுவுக்குள் அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி நம்முடைய குறைகளை எல்லாம் நிறைவாக்குகிற கிறிஸ்து இயேசுவை நாம் நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். Genesis chapter 39 and verse 21 tells us the Lord was with Joseph and gave him favor. வேதம் சொல்கிறது ஆதியாகமத்தின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 21வது வசனம், கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்தார். It might look bad, but God looks good. ஒருவேளை நடக்கிற சூழ்நிலைகள் மோசமாய் தவறாய் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நன்மையாகவே செய்கிறார். Whenever things around you look bad, pastors, ஊழியக்காரர்களே, பாஸ்டர்ஸ், உங்களை சுற்றிலும் மோசமாய் தவறுகள் நடக்கும்போது keep your focus on Jesus. உங்களுடைய நோக்கம், உங்களுடைய பார்வை இயேசுவின் மீது இருக்கட்டும். Don't focus on the things around you, உங்களை சுற்றிலும் இருக்கிற காரியங்களை பார்க்க வேண்டாம், because you will become discouraged. ஏனென்றால் நீங்கள் சோர்ந்து போவீர்கள். But keep your focus on Jesus. ஆனால் இயேசுவின் மீது உங்கள் கண்களை வையுங்கள். He will meet your needs. அவர் உங்கள் தேவைகளை நிச்சயமாக சந்திப்பார். He will supply for you. அவர் உங்களுடைய தேவைகளை கண்டிப்பாகவே சந்திப்பார். He will bring the mountains down and make it a level plain for you to walk on. உங்களுக்காக மலைகளை சரிசமமாக்கி நீங்கள் அதன் மீது நடக்கத்தக்க பாதைகளை உங்களுக்காக கர்த்தர் செய்வார். He will make the crooked places straight. கோடலான வழிகளை நேராகப்படுத்துவார். It might not look like you can cross the river, but He will bridge the river for you to cross. ஒருவேளை நதியை கடக்க முடியாதோ என்று நீங்கள் யோசிக்கலாம், ஆனால் உங்களுக்காக நதியை பிளக்க செய்து அதில் உங்களை நடக்க வைப்பார். In the words of the prophet of old, is anything too hard for God? தீர்க்கதரிசியாக இருந்த பழைய தீர்க்கதரிசி அவர் சொன்ன அந்த வார்த்தையை நான் கேட்டு சொல்லுகிறேன், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுண்டோ? Prison experiences sometimes tend to develop new sensitivity to the things of the Spirit. சிறைச்சாலை அனுபவங்கள் நாம் பெற்றிருக்கிற ஆவியை இன்னும் அதிகமாக வளர்த்துக் கொள்ள, இன்னும் அதிகமாக உற்சாகப்படுத்தி முன்னேறுவதற்கு அனுபவங்களாய் கர்த்தர் நமக்கு தருகிறார். Remember, Joseph is back in prison. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறார். But this was not a time for Joseph to develop his flesh. இப்பொழுது இந்த இடத்திலே அவன் மாம்சத்தை அதிகரிப்பதற்கு இது நேரம் அல்ல. It was a time for his spirit man to be developed. அவனுடைய ஆவியின் மனிதனை அதிகரிப்பதற்கு, இல்லாவிட்டால் உயர்த்துவதற்கு, வளர்ப்பதற்கு இது நேரம். It was a time for him to become strong in God. தேவனுக்குள் இன்னும் பலமாய் வருவதற்கு இந்த நேரம். And even in prison, he continued to reveal dreams. சிறைச்சாலையிலே அவர் இருந்த பொழுதும் சொப்பனங்களை விவரித்து சொல்லவும், அப்பொழுதும் அவர் சொப்பனங்களை விவரித்து சொன்னார். I wonder what we would have done. நான் யோசிக்கிறேன், நம்ம ஒருவேளை இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்போம்? Food for thought. சாப்பாடு கிடைச்சா போதும். Finally, your dream is as close as the next sequence of events. கடைசியாக உங்கள் நடக்கிற சம்பவங்கள் உங்கள் தரிசனத்தை இன்னும் நெருங்க வைத்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் எல்லை தரிசனத்தை அடைவதற்கு நடக்கிற சம்பவங்கள் உங்களை நெருங்க வைத்துக் கொண்டிருக்கிறது. One bad dream in the mind of Pharaoh, the Egyptian leaders started to unlock the prison door for Joseph. அந்நிய தெய்வங்களை ஆராதித்துக் கொண்டிருந்த பார்வோனுக்கு கிடைத்த அந்த சொப்பனம் அதை விவரித்து சொல்லும்படியாக சிறைச்சாலையின் கதவுகளை கர்த்தர் திறக்க வைத்தார். You see, Joseph had a gift that Pharaoh needed. பார்வோனுக்கு தேவையான ஒரு வரம், இல்லாவிட்டால் அதை அந்த தேவையான ஒன்று யோசேப்பினிடத்தில் இருந்தது. And beloved, you and I have a gift that the world needs. உலகத்திற்கு தேவையான ஒரு வரம், உலகத்திற்கு தேவையான ஒன்று உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. We have the gift of life from Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து ஜீவ பரிசு, ஜீவ வரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். And the world needs what we have to give. உலகமானது நம்முடைய நமக்கு இருக்கிறதை தேவையோடு கூட காத்துக் கொண்டிருக்கிறது. Proverbs chapter 18 and verse 16 tells us,
A man's gift makes room for him and brings him before great men. நீதிமொழிகள் 18:6 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 18:16 ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழி உண்டாக்கி பெரியோர்களுக்கு முன்பாக அவனை கொண்டு போய்விடும். Never forget that somebody at some place needs your gift. இதை தயவு செய்து நீங்கள் மறக்க வேண்டாம். ஏதோ ஒரு நபர் ஏதோ ஒரு இடத்தில் இருக்கிறவர் உங்களுடைய வரத்திற்காக உங்களுடைய பரிசுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். I was telling you a few days ago. சில நாட்களுக்கு முன்பு என்னுடைய சபை மக்களுக்கு இப்படியாக சொல்லிக் கொண்டிருந்தேன். For the years that I spent doing addictions counseling at a Christian organization. ஒரு கிறிஸ்தவ ஸ்தாபனத்திலே போதை வஸ்துகளுக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிற அநேக வாலிபர்கள் அவர்களுக்கு ஆலோசகராக நான் இருந்தேன். Many times I would have to sit on a witness stand before a judge. அநேக நேரங்களிலே நியாயாதிபதிக்கு முன்பாக ஜட்ஜுக்கு முன்பாக சாட்சி கூடத்தில் நான் நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்திருக்கிறது. To fight for drug addicts and alcoholics. குடிகாரர்களுக்காகவும் போதை வஸ்துக்களுக்கு அடிமையாளர்களுக்காகவும் அவர்களுக்காக பேசி சண்டப்படுவதற்கு அப்படிப்பட்டவனாக இருந்தேன். At one point, the courtroom would probably double the amount of people that's here today. சில நேரங்களிலே சில நாட்களிலே அந்த கோர்ட்ல இப்போ இருக்கிற ஜனங்களுக்கு காட்டிலும் டபுள் இரட்டத்தனையான கூட்டம் கோர்ட்ல நடந்து இருக்கும். I sat on a witness stand and the judge decided to ask me a question. இப்போ அங்கிருந்த ஜட்ஜ் அங்க இருக்கிறார். நான் சாட்சி கூடத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். ஜட்ஜ் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். The judge said, Reverend Jenkins, do you mean to tell me that you will not accept somebody in your place to counsel them if they are not of your faith? அவர் என்னை பார்த்து கேட்டார், ரெவரண்ட் ஜென்கின்ஸ், இங்கே வந்திருக்கிற இவர்களை நீங்கள் ஒருவேளை அவர்கள் உங்கள் விசுவாசத்தை சேர்ந்தவர்களாய் இல்லாத பட்சத்தில் நீங்கள் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்க நீங்கள் அவர்களை எடுத்துக்கொள்ள மாட்டீர்களா என்று கேட்டார். I looked at that judge that day and smiled and said, Your Honor, அந்த ஜட்ஜை பார்த்து சிரித்துக் கொண்டே நான் சொன்னேன், கணம் பெற்ற ஜட்ஜ் அவர்களே, that's not what I'm saying. What I'm saying is this. நான் அதை சொல்லவில்லை. நான் சொல்லுகிறது என்னவென்றால், I will accept anybody. யாரை வேண்டுமானாலும் ஆலோசனை சொல்ல ஆலோசனை கொடுக்க நான் ஏற்றுக்கொள்கிறேன். Whether they are a part of a cult, whether they are atheistic, or whether they are Christian. அவர்கள் கள்ள போதனையில் இருந்தாலும், அவர்கள் நாத்திகர்களாக இருந்தாலும், அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள ஆயத்தம். But I do need to tell you in this courtroom. ஆனால் ஒன்றை உங்களுக்கும் இந்த கோர்ட்ல இருக்க அத்தனை பேருக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். That unless they accept Jesus Christ as their Savior and Lord, they would go back and do the same thing all over again. அவரை பார்த்து நான் சொன்னேன், இவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் எவ்வளவுதான் என்னதான் பேசினாலும் மறுபடியும் இவர்கள் தங்கள் பழைய வாழ்க்கைக்கு சென்று செய்ததையே தான் செய்வார்கள். They need Jesus. அவர்களுக்கு இயேசு தேவை. And we need to tell people everywhere they need Jesus. ஆகவே நீங்களும் நானும் இந்த இடத்துக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியம், அவர்களுக்கு இயேசு தேவை. So never forget that somebody somewhere needs your gift. ஆகவே மறந்து விடாதீர்கள், யாரோ ஒருவர் ஏதோ ஒரு இடத்திலே உங்களுடைய வரத்துக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். It's amazing to me that in one afternoon, எனக்கு ஆச்சரியமான ஒரு காரியம், ஒரு மதிய வேளையில Joseph goes from being a prisoner to prime minister. ஒரே மதிய வேளைக்குள்ளாக சிறைச்சாலை கைதியாய் இருந்தவன் இப்பொழுது தேசத்தை ஆளுகிற அதிபதியாய் மாறி விடுகிறான். Why? Because he committed to his dream. ஏனென்றால் அவன் பெற்றுக்கொண்ட தரிசனத்துக்கு தன்னை உறுதியாய் ஒப்புக்கொடுத்து காத்துக்கொண்டான். There was a lot of times when it seemed that it was never going to work. அநேக சூழ்நிலைகளில் இது நடக்கவே நடக்காது, இது வாய்ப்பே இல்லை என்ற சூழ்நிலைகள் வந்தது உண்மைதான். But because he committed to the dream, God brought it
to pass. ஆனால் தரிசனத்திற்கு தன்னை அவர் முழுமையாக ஒப்புக்கொடுத்திருந்தபடியினாலே கர்த்தர் தரிசனம் நிறைவேற செய்தார். He went from wearing chains of iron around his feet to a chain of gold around his neck. அவருடைய கால்களிலே சங்கிலிகள் இருந்தது, ஆனால் இப்பொழுதோ அவருடைய கழுத்திலே தங்க சங்கிலி போடப்பட்டது. Remember, one of his dreams was that his brothers would bow down before him. அவன் கண்ட சொப்பனம் என்ன? அவரோடு கூட பிறந்த சகோதரர்கள் அவனுக்கு முன்பாக விழுந்து பணிவார்கள். They despised him and hated him for it. அவன் சொன்ன அந்த சொப்பனத்திற்காக அவனை வெறுத்து பகைத்தவர்கள். But as prime minister in Egypt, எகிப்தின் பிரதம மந்திரியாய் இருக்கிற இவன், he saved his family and his nation. அவன் தன்னுடைய குடும்பத்தையும் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசத்தையும் காப்பாற்றினான். And his brothers came and bowed before him just like he dreamed. அவன் எந்த விதத்திலே சொப்பனத்தை பார்த்தானோ அதே போல அவன் சகோதரர்கள் வந்து அவனுக்கு முன்பாக பணிந்தார்கள். It was not because he was greater than anyone else, மற்ற எல்லாரை விட அவன் பெரியவனாய் இருக்கிறான் அதற்காக அல்ல, but it was because he trusted God. காரணம் என்னவென்றால் அவன் கர்த்தரையே சார்ந்து ஜீவித்தபடியினாலே இது நடந்தது. Let me tell you today that as a pastor, இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஒரு ஊழியக்காரனாக, ஒரு போதகராக, பாஸ்டராக, you are no greater than anyone in your congregation. உங்கள் சபையில் இருக்கிற மற்றவர்களை விட நீங்கள் பெரியவர்கள் அல்ல. You are no greater. நீங்கள் பெரியவர்கள் அல்ல. You are no more in the sight of God than anybody in your congregation. கர்த்தருடைய பார்வையிலேயும் நீங்கள் சபை மக்களை விட உயர்ந்தவர்கள் என்று கர்த்தர் உங்களை பார்ப்பதில்லை. That might be a little hard to take, but it's true. ஒருவேளை நான் சொல்வது நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாக இருக்கலாம், ஆனால் இதுதான் சத்தியம். The difference is this: வித்தியாசம் இதுதான். God has called you to proclaim the gospel of Jesus Christ to the lost and to win them. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை தொலைந்து போய் அவர்களை ஆதாயப்படுத்துவதற்கு, அவர்களுக்கு சொல்வதற்கு கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். And God has called you to equip those saints that give their heart to Jesus for ministry to the lost. ஆகவே உங்கள் விசுவாசிகள் அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களிடத்திலே அவர்களை போதித்து இன்னும் தொலைந்து போயிருக்கிறவர்களுக்கு ஊழியம் செய்ய அவர்களை தகுதிப்படுத்த கர்த்தர் வைத்திருக்கிறார். But every person that sits under the sound of your voice in your church, உங்களுடைய பிரசங்க சத்தத்திற்கு கீழாக அமர்ந்திருக்கிற எந்த ஒரு விசுவாசியாய் இருந்தாலும், is just as important to God as what you are. நீங்கள் எவ்வளவு ஆண்டவருக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அவர்களும் ஆண்டவருக்கு முக்கியம். They have been called by God and anointed to be witnesses to the world around them. அவர்களும் நீங்கள் அழைக்கப்பட்ட வண்ணமாக அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். And you have been called and anointed by God to equip them for that ministry. நீங்களோ அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டது எதற்கு? அவர்களை அந்த ஊழியத்திற்கு நீங்கள் பயிற்றுவித்து அனுப்பும்படியாக. You see, I am no more than you are. நான் ஒன்றும் உங்களை விட God simply has called me and anointed me for this purpose. இந்த ஒரு நோக்கத்திற்காக கர்த்தர் என்னை அழைத்து என்னை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். And I'm so thankful. ஆகவே அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். Stand all over the house if you would please. உங்களால் எடுக்க முடியுமானால் எல்லாரும் எழுப்பி நிற்போம். I wasn't going to do this. இதை நான் செய்ய வேணும்னு நான் நினைக்கல. I started, and I know the time is getting away. நேரம் நம்ம விட்டு கடந்து போகிறது என்று தெரியும். But pastors, you here today, ஆனால் ஊழியருக்கு தயவு செய்து நான் சொல்லுவதை கவனியுங்கள். and I feel that I would be remiss if I did not say, do you need prayer? ஒருவேளை உங்களுக்கு ஜெபம் வேண்டுமா என்று நான் கேட்காமல் போவேனால் நான் எதையோ இழந்து விடுவேன் என்று நினைக்கிறேன். Stick your head up where you are if you do. ஆகவே உங்களுக்கு ஜெபம் வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களானால் உங்கள் கரத்தை உயர்த்தி காண்பிக்கும்படி கேட்கிறேன். You see, every pastor's conference that I attend, நான் எந்தெந்த ஊழியர் கூட்டத்தில் கருத்தரங்கள் எல்லாம் நான் போய் பங்கு கொள்ளுகிறேனோ, I'm one of the first ones to get out of my seat and get down in front because I need more. ஏனென்றால் முதல்ல இருக்கிறவங்க முன்னாடி வந்து தங்கள் இடத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புவேன். You might say, well, but you're over 60 and you don't need so much. Yeah, I need more.
எங்கெல்லாம் அனல் பண்றேனோ அங்க நடத்துறவங்க இப்படி என்ன கேட்டா நான் உடனே இடத்தை விட்டு முன்னாடி போய் எனக்கு இன்னும் அதிகமாக வேணும்னு சொன்ன ஜெபத்துக்காக விட்டு கொடுப்பேன். We need Jesus now இப்பொழுது நமக்கு இயேசு இன்னும் அதிகமாய் தேவை. more than ever. இதுவரைக்கும் இல்லாத இயேசு இன்னும் நமக்கு தேவை. Just keep your hands over your head if you need prayer. I'm not going to ask you to come to the front. நான் முன்னாடி உங்களை கூப்பிட போல, முன்னாடி கூப்பிடல. ஆனா நீங்க இருக்கிற இடத்துல உங்கள் வலது கரத்தில் உங்கள் கலங்களை வைத்துக் கொள்ளுங்கள். Okay. Now your other hand on your heart. இன்னொரு கரத்தை உங்கள் இதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Say, Lord Jesus, சொல்லுங்கள், ஆண்டவராகிய இயேசுவே, I need your anointing உம்முடைய அபிஷேகம் எனக்கு தேவை. more than ever before. இதுவரைக்கும் இல்லாத விதத்திலே infuse me today இன்றைக்கு என்னை ஊடுருவி பாய்ந்து நிரப்பும். with your Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும். Let me not be the same when I leave this house. இந்த வீட்டை விட்டு நான் போகும்பொழுது நான் வந்த வண்ணமாக போகாமல் In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் Fill me and refill me with your Spirit. என்னை நிரப்பி உம்முடைய ஆவியினாலே நிரப்பி அனுப்பும். Let every fiber of my being be charged with the anointing of God. என்னுடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அங்கங்கள் அணுக்களும் உம்மாலே முற்றிலுமாய் நிரப்பப்பட்டு அனுப்பப்படுவதாக. Let me not just be an ordinary preacher, நான் வெறும் சாதாரண ஒரு பிரசங்கியா இல்லாதபடிக்கு, but when I speak your word, உம்முடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்கும் போது let it be conviction upon the hearts of those that don't know you. உம்மை அறியாத மக்களுடைய இருதயத்திலே அது ஒரு உணர்வை ஏற்படுத்தட்டும். And let it bring healing to those that need physical healing in their bodies. சரீரத்திலே யாருக்கெல்லாம் சுகம் வேண்டுமோ அவர்களுக்கு சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. In the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். Now just go ahead and thank him for it. Just lift your hands up. நன்றி செலுத்த ஆரம்பிப்போம். Begin to praise him, Jesus. In the name of Jesus. God has done something special for you.